சீனாவை பார், சீன பொருளாதாரத்தை பார் அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை. இப்பயா சீச்சி ஒரு காலகட்டத்தில் அப்படி சொல்லி சொல்லியே கண்ணுபட்டு போச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கு. காரணம் அன்னைக்கு பார் பார்னு நம்ம உயிரெல்லாம் எடுத்தப்ப அங்கே ஒன்றும் பார்க்குற லெவலுக்கு இல்லை, அதான் உண்மை. ஆனா அதையே உண்மை அப்படின்னு ஆட்சியாளர்களும் நினைச்சா, அதிபர் ஷி ஜின்பிங் உண்மையிலேயே அத நினைச்சிட்டாரு. நினைச்சு பல திட்டங்கள போட்டாரு. பல நபர்கள கை வச்சாரு. இறுதியில அந்த நாடு எங்க வந்து நிக்குது அப்படின்னா, உள்நாட்டு புரட்சி. அப்படி உள்நாட்டு புரட்சி இல்ல அப்படின்னா, ஒரு திட்டம் போட்டாய்ங்க, 2 திட்டம் போட்டாய்ங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே வளர்ச்சி குட்டி போட்ட மாரி பல திட்டங்கள் போட்டு சீனாவ புதைச்சுட்டு போயிட்டாய்ங்கப்பா. அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரும். எப்ப வரும் அப்படின்னா, ரொம்ப காலம்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையே இல்ல. இப்ப அவனுங்க செஞ்சிருக்க வேலைக்கு அதிகபட்சம் 10 வருஷம் சீனா தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். சரி, அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னா, ஒரு நாடு ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது தான் முக்கியமான செக்டார் மேல கை வைப்பார்கள். அந்த முக்கியமான செக்டார்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்புட்ன்னா, ரிட்டயர்மென்ட் ஏஜ் அப்படிங்கிறத தொடும்போது தான். அந்த தொடும்போது 2 விஷயத்துக்காக தொடுவார்கள். ஒண்ணு, ரிட்டயர்மென்ட் பணத்த செட்டில் பண்ண முடியல அப்புட்ன்னா, அந்த ஏஜ தள்ளி போடுவார்கள். அடுத்த கட்டமா, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு. ரிட்டயர்மென்ட் குடுத்து அனுப்பிச்சுட்டு ரீப்ளேஸ் கிடையாது. மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனையும் வெடிக்கும். சீனால மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு கடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டா, மக்கள் தொகை ஜாஸ்திங்கிறத விட கரெக்டான ரேஷியோல மெயின்டெயின் ஆகணும். அதாவது ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் கரெக்டான ரேஷியோல மெயின்டெயின் ஆகணும். அப்படி ரேஷியோல மெயின்டெயின் ஆகாட்டியும் மாட்டிக்கும். ஜப்பான்லாம் இப்ப மாட்டிக்கிட்டு தவிக்குதுல, முதியோர்கள் ஜாஸ்தி, இளைஞர்கள் கம்மி அப்படின்னு. சீனாவுக்கு அந்த ஸ்ட்ரகிள் கிடையாது. அந்த ஸ்ட்ரகிள எட்டி பார்க்குற ஜோன்ல இருந்தாலும், வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இளைஞர்களுக்கே அங்க தள்ளாடுது. தள்ளாடும்போது ரிட்டயர்மெண்ட்ட குறைச்சு அவர்களோட வேலைவாய்ப்ப கூட்டுறக்கு ரிட்டயர்மெண்ட்ட குறைக்கலாம். ஆனா ரிட்டயர்மெண்ட்ட இங்க கூட்டியிருக்கார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிட்டயர்மெண்ட் பணம் செட்டில் பண்றதுக்கு இவர்கள் கிட்ட காசு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயம். 2வது விஷயம் அப்படிங்கிறது, அதுதான் நரி தானே. நரி திட்டம் இல்லாம ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாய்ங்க. அது வெளியூரோ, உள்ளூரோ. இப்படி ரிட்டயர்மெண்ட்ட இன்கிரீஸ் பண்ணது மட்டும் கிடையாது. அந்த செட்டில்மென்ட் பண்ணக்கூடிய விவகாரத்தை பயங்கர டைட் பண்ணியிருக்காங்க. 20 வருஷம் கட்டணும், கேப் இல்லாம கட்டணும். அவனா போய் கட்டப்போறான்? அந்தந்த கம்பெனி எடுத்து கட்டப்போது. அதுல கம்பெனி கை வச்சா இவனுக்கு தெரிய போறதே இல்ல. கடைசியில ரிட்டயர்மென்ட் பணம் வரலங்கும் போது தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் சண்டை, சச்சரவு, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். கட்டல உனக்கு கிடையாது அப்படின்னு தட்டி விடக்கூடிய ஒரு செயல் தான். சரி, இவ்வளவு பெரிய கதறலான விஷயம் எவ்வளவு நாள் தொடரும் அப்படிங்கிறது தான். சீனாவ பொறுத்தவரை எவ்வளவு நாள் தொடரும்னு கேட்காது. அதாவது இந்த ரிட்டயர்மெண்ட்ட கூட்டிட்ட, நிலைமை சரியானா பழைய ஃபார்மேட்டுக்கு மாத்துவியா அப்படின்னு கேட்டா, ரிட்டயர்மெண்ட்ட கூட்டிட்டேங்கிறது பாதி உண்மைதான். முழுசையும் படிங்கடா அப்படிங்கிற மாரி தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ரிட்டயர்மெண்ட் ஏஜ் இப்போதைக்கு 3ல இருந்து 5 வருஷம் கூட்டியிருக்கார்கள். ஒவ்வொரு செக்டார் பொறுத்து வேரி ஆகும். இந்த 3ல இருந்து 5 வருஷம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 2 மாசமா கூட்டுவோம் அப்படிங்கிறது தான். அப்ப ஒவ்வொரு வருஷம் ஜாயினிங் அப்பயும் ரிட்டயர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது கணிசமா கூட்டப்படும். இப்படி பார்த்தா 100 வயசு வரை ரிட்டயர்மெண்ட்டே தரமாட்டியாடான்னு கேட்டா, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாட்டுக்கு. அட்டா பாவிகளா! என்னதான்டா சொல்ல வர்றீங்க அப்படின்னா, கீழ உள்ள ஆட்கள, அதாவது இளைஞர் கூட்டம் நாட்ட விட்டு வெளியேறி தொல அப்படின்னு மறைமுகமா சொல்றார்கள். அதே மாரி இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்துல இந்த ரிட்டயர்மெண்ட் ஏஜ தூக்குறது, அதே மாரி அந்த பணத்த கை வைக்கிறது, இந்த குளறுபடிகள் மூலியமா அரசாங்கம் தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறார்கள். தப்பிக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த மாரி கணக்கு போட்டு அரசாங்கங்கள் தப்பிச்சதாக வரலாறே இல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு பெரும் கூட்டம் ஒரு நாட்டுல வேலை இல்லாம இருந்தாலே, அந்த நாடு குட்டிச்சுவரா ஆயிரும். குட்டிச்சுவரா ஆகுறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா சீனாவ பொறுத்தவரை 10,000 வழி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சீனா ஒரு இறுக்கமான நாடு. பெரிய அளவு மக்கள் மேல இறுக்கத்த கட்டமைக்கக்கூடிய ஒரு நாடு. அதாவது ஏகபோக சுதந்திரம் அப்படிங்கிறது அங்க கிடையாது. எல்லா விஷயத்துலயும் ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் நாட்ட முன்னேத்துறதுக்கான்னு கேட்டா, 300 நபர்கள் கொண்ட அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டத்த கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடாம இருக்கிறதுக்கு தான். அதனால ஈஸியா ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க எதார்த்தமாவே இருக்கு. அதுக்கு அடுத்து 10,000 பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, ஊர் பூரா வம்பிழுத்து வச்சிருக்காய்ங்க. இந்த மாரி சூழ்நிலைகள்ல எல்லா நாட்டு உளவுத்துறைகளும் இறங்கி வேலை செய்வார்கள். அதே மாரி எல்லா நாடும் இறங்கி தங்கள் நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ட வெளியில எடுக்க பார்ப்பார்கள். ஏற்கனவே பல ஃபேக்டரிகள் அங்கிருந்து கிளம்பியாச்சு.
அப்ப இந்த 10 வருஷ காலகட்டங்கள்ல ஒண்ணும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறதா. என்னதான் ரிட்டயர்மென்ட் ஏஜ தள்ளி போட்டாலும், அங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலைய குடுத்து தான் ஆகணும். அதே மாரி ரிட்டயர்மென்ட்ட தள்ளி போடுறது மூலியமா, எஃபெக்டிவா அந்த ஒர்க் நடக்குமா அப்படின்னு கேட்டா, நடக்கறக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இவர்கள் எல்லா செக்மென்ட்லயும் ஒரு ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஸ்மார்ட் ஒர்க் வரை எல்லா செக்மென்ட்லயும் தூக்கி போட்டிருக்கார்கள். அப்படியே எல்லாத்துலயும் 3ல இருந்து 5 வருஷம் அப்படின்னு தூக்கி போட்டிருக்கார்கள். அத விட கொடுமை வருஷத்துக்கு 2 மாசம் ஏத்துவேன் அப்படிங்கிற மாரி தாறுமாறா அப்படியே தள்ளி வச்சிருக்கார்கள். இப்போதைக்கு இதுல பதில் இல்ல. இத தூக்கி அடுத்த டேபிள்ல வை. அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாரி தான் இந்த நிலைமை. ஆனா அடுத்த டேபிள்ல வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாம் இந்த டேபிள்ல தான் ஃபில் ஆகும். அதாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா கலவரம் வெடிக்கும். இவரு சொல்ற மாரி இத பார்த்து பயந்து சீனா விட்டு வெளியேற கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். 100ல 20 பேர் வெளியேறுவான். அதுக்கு மேல எத்தன பேரால வெளியேற முடியும்? ஊர் பூரா வம்பிழுத்து வச்சிருக்கனால, சீனர்கள வேலைக்கு எடுக்கவே 1000 யோசிப்பாய்ங்க எல்லா நாடுகளும். அந்த 20 பேரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் பிளேஸ் ஆக முடியும். மீதி 80 பேருக்கு என்ன நிலைமை அப்டின்னா, உள்ளூருக்குள்ள வெளிநாட்டு இன்வெஸ்ட்மென்ட்கள் இல்ல, ஃபேக்டரிகள் இல்ல. சீனாவோட ப்ராடக்ட்கள் வெளியில போறதுக்கு 1000 பஞ்சாயத்து இருக்கு. சீன தயாரிப்புக்கு 1000 பஞ்சாயத்து இருக்கு. சீன நிறுவனத்துக்கு 1000 பஞ்சாயத்து இருக்கு. இத மீறி இந்த 80% உள்ளுக்குள்ள ஹையர் பண்ணி, அவர்கள் இன்கம்ம ஜெனரேட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல டாக்ஸ் எல்லாம் கட்டி நாட்ட வழிநடத்துறக்குள்ள 10 வருஷம் அப்படிங்கிறது 10 நாள் மாரி ஓடி போயிரும். அதிபர் ஷி ஜின்பிங் இருக்காரோ இல்லையோ, அடுத்து வரவனுக்கு மண்டை பிச்சுக்குங்கிறது எதார்த்தமான உண்மை. நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு வெடிக்கிற கலவரத்த, இன்னைக்கு 12 மணிக்கு முன்னாடி வெடிக்க வச்சுட்டா, அப்படிங்கிற மாரி தான் இந்த முடிவு சீனாவ நோக்கி தள்ளும் அப்படிங்கிறத தாண்டி, சீனா சொந்த நாட்டு மக்கள் மீதே ஒரு யுத்தத்த தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ரிட்டயர்மென்ட் ஏஜ் மட்டும் கிடையாது. சீனாவுக்குள்ள பேரலரா இன்னொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பெரிய அளவு இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள், இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்கள குறிவைக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, அங்க இருக்கக்கூடிய 8000த்துக்கும் அதிகமான நிறுவனங்கள் குறிவைக்கப்படுது. தலைமை முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை ஸ்க்ரூட்டனிக்குள்ள கொண்டு போறார்கள். முக்கியமான ஆட்கள கைதும் பண்ணிட்டார்கள். மத்த ஆட்கள வேலைய விட்டும் போக்கூடாது, நாட்ட விட்டும் போக்கூடாதுன்னு 2 கண்டிஷன். நீ இந்த கம்பெனில தான் இருக்கணும். இந்த கம்பெனிய விட்டு போக்கூடாது. இருக்கிற கம்பெனியிலேயே இருந்துக்கணும். வேலைய விட்டு போக்கூடாது. வேலைய விட்டு அவன நீ தூக்கவும் கூடாது. அப்படின்னு கண்டிஷன் போட்டு, இந்த நபர்களோட கம்பெனிகள பூரா ரவுண்ட் த கிளாக் எல்லா டேட்டாவையும் எடுத்து வச்சு மானிட்டர் பண்றார்கள். ஏன் அப்படின்னா, ஃபினான்ஷியலா இவர்கள் பெரிய அளவு ஊழல் பண்ணியிருக்கார்கள். ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பெரிய அளவு ஃபினான்ஷியல் செக்மென்ட் டாப் டூ பாட்டம் எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்கு அப்படிங்கிற பேர்ல, பெரிய அளவுல இந்த ஆட்கள தட்டி தூக்குறார்கள். இப்படி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி தொடும்போதே மார்க்கெட்ல பெரிய அளவு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒட்டுமொத்தமா அந்த செக்டார்ல உள்ள அம்புட்டு சட்டையையும் பிடிக்கும்போது, பெரிய அளவு ட்ரிகர் ஆகும். ஃபினான்ஷியலாவே ட்ரிகர் ஆகும். சொந்த நாட்டு மக்கள் மீதே யுத்தத்த திணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த 2 விஷயமே. இந்த 2 விஷயத்தை ஒரே காலகட்டத்துல செய்றாய்ங்க. ஏறக்குறைய 6 வாரங்களா இதான் பொழப்பு சீனால. இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்கள பிடிக்கிறது, அந்த கம்பெனிகள உழுக்கிறது, டாப் டூ பாட்டம் கை வைக்கிறது. அதே மாரி இந்த பக்கம் இப்ப ரிட்டயர்மென்ட் ஏஜ கை வைக்கிறது. இந்த 2யும் ஒரே செக்மென்ட்ல செய்யறக்கு என்ன அப்படின்னா, நாடு தத்தளிக்குது. எதிர்த்து எவனும் கேட்றக்கூடாது. அப்படி கேட்காம இருக்கணுங்கிறக்காக, மேற்கொண்டு அவன தத்தளிக்க வச்சுட்டோம்னா, இது ரொம்ப கொடுமையா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீன கூட்டம், சீன அதிபரோட கூட்டம் அப்படிங்கிறதா எதார்த்தமான உண்மை. ஆனா எவ்வளவு கொடுமையா யோசிச்சாலும், உலகம் அதுக்கு மேல கொடுமையா யோசிச்சு, அதிபர் ஷி ஜின்பிங் கூட்டத்த வேரோட பிடுங்கி எறிய தயாரா இருக்கக்கூடிய காலகட்டத்துல, இவர் இத கையில எடுத்தனால, அதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாரி, ஒரு 2, 3 வாரம் கழிச்சு விழுகக்கூடிய சூழ்நிலைய, இன்னைக்கு 12 மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்ட மாரி தான் இந்த திட்டங்கள் அனைத்தும். சீனாவ பாருன்னு சொன்ன ஆட்கள் யாரும் இப்ப சீனாவ பாருன்னே சொல்றதில்ல. இப்ப சொன்னா தான் உண்மையான பொருத்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு நாடு ஒரு திட்டங்கள போட்டு, இல்ல நாடு வளர்ந்துருச்சுன்னு தன்னைத்தானே நெனச்சுக்கிட்டு, எவ்வளவு வீழ்ச்சிய குறுகிய காலகட்டத்துல சந்திக்க முடியும் அப்படிங்கிறக்கு, சீனா நல்ல உதாரணம். இன்னைக்கு மட்டும் கிடையாது. அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இது ஒரு நல்ல உதாரணமா இருக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை.